நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை செப்பனியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது: அவர்கள் வெட்கம் அனுபவித்த தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்க செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் நீங்க ரொம்ப வெட்கம் பட்டு ரொம்ப தலை குனிஞ்சி ரொம்ப மனசுல வேதனையோடு கூட சொல்லுவாங்க தெரியுமா, நொந்து நூலா இருக்கிறேன், எனக்குன்னு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் உடைஞ்சு போயிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார்: மகனே மகளே, பயப்படாத. நீ எந்த இடத்துல தலை குனிந்தாயோ, எங்க வெட்கப்பட்டு கூனி குறுகி போய் தலை குனிந்து அழுது கொண்டு திரும்பி கூட பார்க்க முடியாமல் வந்தாயோ, அதே இடத்துல நான் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தரால கூடும். நம்ம நினைச்சாதான் முடியாது. நம்ம நினைவுகள் நிறைய நேரம் நிறைவேறாம போகலாம், அது சாத்தியம் இல்லாம போகலாம். நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணி நம்ம எங்கெல்லாம் வெட்கப்பட்டோமோ அங்கெல்லாம் நான் செய்யவில்லை என்று நம்முடைய குற்றத்தை நிரூபிப்பதற்காக பல தந்திரங்களையும் பலவிதமான உண்மைகளையும் கொண்டு வந்து பல பேரை நிறுத்தி அது இல்லை, நான் செய்தது தவறு இல்லை என்று நிரூபிப்பதற்கு பார்த்தா கூட அங்க கூட நம்ம அசிங்கப்பட்டு வந்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அசிங்கத்தோட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்களை சொல்றாரு, நீ உன்னை நிரபராதி, உண்மையானவன், நீ சரியானவன் என்று நிரூபிக்க நீ நினைத்த நாட்கள் எல்லாம் தோற்று போய் வந்திருக்கிறியா? நான் சொல்கிறேன், அது உன்னால முடியாது, ஆனால் நான் செய்ய முடியும். உன் பேரை நான் பெருமைப்படுத்த முடியும். எங்கெல்லாம் உங்க பேரு ரொம்ப டேமேஜ் ஆகி ரொம்ப தர குறைவாக நடத்தப்பட்டீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறார், பயப்படாத, பயப்படாத மகனே மகளே, பயப்படாத. நான் அந்த இடத்துல உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன். யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. எல்லா இடத்திலும் சகோதரர்கள் அவன் எப்படியெல்லாம் தலைகுனிய முடியுமோ அப்படியெல்லாம் தலைகுனிய வைத்தார்கள். கடைசியாக என்ன நடந்தது தெரியுமா? அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் இந்த யோசேப்பை தூக்கி மேல தூக்கி வச்சிட்டார். அவர்களை எல்லா இடங்களையும் குறைவு போற பண்ணி சிங்காசனத்துல யோசேப்பு உட்கார்ந்திருக்காரு. அத்தனை சகோதரர்களும் தாழ விழுந்து பணிந்து கொண்டார். புகழ்ச்சி கீர்த்தி யோசேப்புக்கு உண்டானது போல உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். யார் உங்களை தப்பான நோக்கத்தோடு கூட பல தவறுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி பல தந்திரமான காரியங்களை உங்க மேல திணிச்சாங்களோ, அல்லது உங்களை பத்தி தவறான காரியங்களை ஆபீஸ்லயோ ஸ்டாஃப்ஸ் மத்தியிலேயோ உங்க அதிகாரிகளுக்கு மத்தியிலேயோ அவங்க புறம் கூறினார்களோ, அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாக மாற்றுவார், கீர்த்தியாக வைக்க பண்ணுவார். உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை கர்த்தர் நிச்சயமா காண்பிப்பார். பயப்படாதீங்க, மனம் சோர்ந்து போகாதீங்க. ஐயோ, நான் வாழ்றதை விட செத்தரலாம் நீங்க நினைக்காதீங்க. உங்களை வாழ வைத்து எந்த இடத்துல நீங்கள் தலை குனிந்து அழுதிருந்தீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் எல்லாருடைய கண்களும் பார்த்து ஆச்சரியப்படுகிற நிலைமையில கர்த்தர் உங்களை நிச்சயமாய் கொண்டு வருவார். எல்லாத்தையும் இழந்துட்டதுனால உங்களை எல்லாரும் பார்த்து இப்படி சொல்றாங்களா, நீ ஏமாளி, நீ ஏமாளி, எல்லாத்தையும் ஏமாந்துடுற, நீ எல்லாத்தையும் நீ நஷ்டப்பட்டன்னு சொல்றாங்களா? அவர்களுக்கு முன்பாக நீங்கள் ஞானி என்று ஆமென் கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்த போகிறார், கீர்த்தியாக வைக்க போகிறார், புகழ்ச்சியாக மாற்ற போகிறார். யாரெல்லாம் தூஷணமான வார்த்தைகளை பேசி தூஷணமான காரியங்களை நீங்க செய்யாத தப்பெல்லாம் உங்க மேல போட்டு உங்களை அப்படி அவமானப்படுத்தினாங்களோ அதே நாவை கொண்டு ஆமானுடைய வாழ்க்கையில பாத்தீங்களா, ஆமான் என்னெல்லாம் மொர்தெகாய்க்கு செஞ்சானோ அதையெல்லாம் கர்த்தர் ரிப்பீட் பண்ணிட்டார். ஆமென், ரிவெண்ட் பண்ணி அவனுக்கு அது நடைபெறும்படியாக செஞ்சார். கடைசியில ஆமான் எல்லாருக்கும் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கும் நினைச்சான். கர்த்தர் ஆமானை தாழ்த்தி மொர்தெகாயை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைத்தார். அதே தேவன் இன்றைக்கும் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, அதிகாரிகளுக்கு முன்பாக நீ வெட்கப்பட்டு கூனி குறுகி போனது போதும், ஊழியத்தின் நிமித்தமாக நீ பட்ட பாடுகள் போதும், உன்னை அவமானப்படுத்தினவர்களுக்கு முன்பாக நான் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன். பெற்றோர்களுக்கு முன்பாக, உற்றார்களுக்கு முன்பாக, உங்க உடன் பிறந்தவர்களுக்கு முன்பாக ரொம்ப தலை குனிஞ்சு போயிருக்கீங்களா? கர்த்தர் சொல்றார், நான் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன், நிச்சயமாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்க இந்த வார்த்தையை விசுவாசித்து தேவன் என்னையும்
புகழ்ச்சியாக வைப்பார். தேவன் என்னை கீர்த்தியாக வைப்பார் என்று விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கெல்லாம் நீங்க ஆமென் என்னை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று விரும்பி உங்க இருதயம் நாடி கொண்டிருக்கிறது, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி உயர்ந்த ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுப்பார். கலங்காதீங்க, தைரியமா இருங்க. நம்முடைய கர்த்தர் இன்றைக்கு நம்மளோட இருக்கிறார், அற்புதங்களை செய்வார், உங்களை ஆசீர்வதித்து இன்னைக்கு பாதுகாப்பாராக. தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கிறது என்பதை சத்துருக்கள் கண்டு பயந்து உங்களை விட்டு வரும் வெளியே ஓடி வருவாராக. கர்த்தர் உங்க பேரை புகழ்ச்சி கீர்த்தியுமாக மாற்றுவாராக. God bless you.